நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த ஒரு பயங்கரமான ஜாம்பி ஃபிலிம்னா அது அலைன்னு சொல்லுவேன். இந்த படத்தோட ஹீரோ ஒரு கேமராக கேம் விளையாடிட்டு இருப்பாரு. அப்படி கேம் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த கேம் விளையாடிட்டு இருக்கிற அதர் பிளேயர்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் வெளியில் என்ன நடக்குது, கொஞ்சம் டிவி ஆன் பண்ணி பாருங்க, மக்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ வெளியே போய் பார்த்தா ஊர் ஃபுல்லாக ஜாம்பிஸ்களாக இருக்கும். இதுலேருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த ஒரு பயங்கரமான ஜாம்பி ஃபிலிம்னா அது ரெக்கார்டிங்னு சொல்லுவேன். இந்த படத்தோட ஹீரோயினும் ஒரு கேமராமேனோட சேர்ந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாத்தையும் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு ஒரு எமர்ஜென்சி கால் வரும். ஒரு பில்டிங்கில் மக்கள் நிறைய பேர் ரொம்ப அப்நார்மலாக இருக்காங்கன்னு இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸும் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு கேள்வி ஜாம்பியா மாதிரி இருக்கும். இதை பார்த்து அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸும் நம்ம ஹீரோயினும் அந்த பில்டிங்லேருந்து எஸ்கேப் ஆகி போகலான்னு பார்த்தா அந்த பில்டிங்கை குவாரண்டைன் பண்ணிடுவாங்க. கடைசியில் நம்ம ஹீரோயினும் அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸும் அந்த ஜாம்பிஸ் கிட்டேருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்றதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்கும். நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த ஒரு பயங்கரமான ஜாம்பி ஃபிலிம்னா அது சேட்னஸ்ன்னு சொல்லுவேன். இந்த படத்தோட ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்டார்டிங்கில் வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வேலைக்கு போகணும், ஹீரோ போய் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டு வருவார். நம்ம ஹீரோயின் போகிற ட்ரெயினில் ஒரு கண்ணு தெரியாத ஆள் நார்மலாக தான் நின்றுட்டு இருப்பான். ஆனால் திடீர்னு ஜாம்பியா மாதிரி பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஆளை கத்தியால் குத்திடுவான். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக இந்த மாதிரி ஜாம்பிஸ்களாக மாறிட்டு வருவாங்க. கடைசியில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த ஜாம்பிஸ் கிட்டேருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்றதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த ஒரு பயங்கரமான ஜாம்பி ஃபிலிம்னா அது ட்ரெயின் டு பூசான்னு சொல்லுவேன். இந்த படத்தோட ஹீரோ அவரோட பொண்ணை கூட்டிகிட்டு ட்ரெயினில் பூசா நகர்த்து போவாங்க. அந்த ட்ரெயினில் ஒரு ஜாம்பி ஏறி மொத்த ட்ரெயினும் ஜாம்பிஸ்களாக மாறிடும். கடைசியில் அந்த ஜாம்பிஸ் கிட்டேருந்து நம்ம ஹீரோவும் அவங்க பொண்ணு தப்பிச்சாங்களா இல்லையான்றதா இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த ஒரு பயங்கரமான ஜாம்பி ஃபிலிம்னா அது வேர்ல்டு வார் ஜின்னு சொல்லுவேன். இந்த படத்தோட ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் ஒரு ட்ரிப்பு போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது டிராஃபிக் ஜாமில் மாட்டிப்பாங்க. அப்போ அங்கே ரொம்ப பயங்கரமான சத்தமெல்லாம் கேட்கும். இதை கேட்டு நம்ம ஹீரோவும் கார்லேருந்து வெளியே போய் பார்த்தா எல்லா மக்களும் ஜாம்பிஸ்களாக இன்ஃபெக்ட் ஆகியிருப்பாங்க. கடைசியில் நம்ம ஹீரோவும் அவர் ஃபேமிலி இந்த ஜாம்பிஸ் கிட்டேருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்றதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும்.